ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஆகஸ்ட் மந்த்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சில பேர் கேட்டது என்னென்னா, இதை நம்பி நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% நமக்கு கன்ஃபார்ம் இந்த ஆகஸ்ட், சரிங்களா? இந்த ஆகஸ்ட் இல்லைனாலும் இந்த அகடமிக் இயரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். ஏன்னா நமக்கு பிடி முடிஞ்சிருச்சு. அது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் விட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு கேசஸ்னால. செகண்ட் கிரேடும் முடிஞ்சிருச்சு. அதுவும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் போஸ்டிங் இது எல்லாமே. ஸோ அடுத்து நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது டெட் எக்ஸாம்ஸை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லாமல் இருக்காங்க. அதையுமே அந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. டெட் எக்ஸாம்ஸ் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெட்டு பாஸ் பண்ணாலுமே அதுக்கடுத்து அந்த நியமன தேர்வில் என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். அதுவும் அந்த இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணணுன்னு. ஏன்னா அதை பற்றின தகவலும் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எக்ஸாம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதனால் இருக்கக்கூடிய சான்ஸை என்ன பண்ணி வச்சிங்க, பயன்படுத்திங்க. ஏன்னா அதுக்கடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறம் அது 21ல் சொல்லி அது எல்லாமே கேசஸ் இந்த மாதிரி நடந்து 22ல் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 23, 24, இப்போ 25 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் சான்ஸாக யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதை தாண்டி அதுக்கடுத்து எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா? அது 26ல் வருமா அல்லது 27ல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வாய்ப்பு தள்ளிட்டு போகாதீங்க. அதே போல நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு படிப்பாங்களா, இவ்வளோ நாள் தள்ளி வருது, இதுக்கு எல்லாமே படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சம் அப்படியே ப்ரீவியஸா நம்ம பிடிஸ்க்கு நியமன தேர்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட டெட்டு பாஸ் பண்ணி அவங்க பல வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. போஸ்டிங் இதெல்லாமே போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நியமன தேர்வில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குமே என்ன இருந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ரீசெண்டாக டெட்டில் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணவங்களாமே நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக டெட்டில் பாஸ் பண்ணவங்க அதில் செலெக்ஷன் இதெல்லாமே ஆகியிருந்தாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷர் கேண்டிடேட்டு நிறைய பேர் இதற்காகவே எஃபோர்ட் எடுத்து அது வரட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே படிச்சுட்டும் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ அதனால் இதற்கு முந்தின ஆண்டு அதுக்கு முந்தின எக்ஸாம்ஸு ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்க எல்லாமே காம்படிஷன் தான், சரிங்களா? அப்போ இந்த வருஷம் முடிச்சுட்டு வரவங்களும் நமக்கான காம்படிட்டர்ஸ் தான். ஸோ கண்ணுக்கு தெரியாத நமக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ஒரு ஷெட்யூல் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி எழுதி உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலனா லாஸ்ட் டைம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அது ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எந்த யூனிட்டில் நமக்கு மார்க் குறைஞ்சிச்சு, மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு, ஜிகேல எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு, அது எல்லாமே பாருங்கள். அட் த சேம் டைம் நியூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த யூனிட் உங்களுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த சிலபஸை என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கடுத்து டஃப்பான யூனிட்டுக்கு என்ன பண்ணலாம் போகலாம். ஸோ இப்போலேருந்தே உங்களுடைய ஷெடியூலில் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த டிஆர்பி சேலரி, குரூப் 2 சேலரி இது எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் நமக்கு இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்ன இவ்வளோ கம்மியான வேகன்சியாக இருக்குது, இதுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு குரூப் 4 இந்த 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் தான் பார்த்தோன்னா ஒரு 8000 போஸ்ட் 6000 போஸ்ட் இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டிஆர்பியில் எல்லாமே கொஞ்சம் சேலரி ஹையாக இருக்கிறது, சரிங்களா? பிடிஆர் இருந்தாலும் சரி, பிஜிஆர் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்பர் ஆஃப் வேகன்சி அதனால தான் நமக்கு கம்மியாக இருக்குது. போஸ்டிங் அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இருக்கக்கூடிய போஸ்ட்டு நமக்கு எத்தனை போஸ்ட் வந்தாலும் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் அங்கே ஸ்டாஃபுங்க சொல்லுவாங்க, நமக்கு எத்தனை போஸ்ட் வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறது ஒரே ஒரு போஸ்ட்டு. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், போகணும். அதுக்கு நம்மளுடைய திறமையை என்ன பண்ணிக்கணும், வளர்ந்துக்கணும், சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா நமக்கு காம்படிட்டர்ஸ் யாருமே நம்ம எதிரில் இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியாமல் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சரியாக பண்ணுற டைமில் நம்மளும் சரியாக பண்ணணும்.
ஸோ அவங்க சரியாக பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களோட பின்னாடி போயிடும். அட் த சேம் டைம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய டைமை எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து திட்டலாம், எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து வராது, இது வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து போஸ்டிங்கே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் டைமில் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபைனல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் குறையுமா, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, செகண்ட் லிஸ்ட் வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்ம 100% எஃபோர்ட்டை போட்டு நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தா நம்ம எதுக்குமே என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. சரிங்களா? நம்ம டாப் ரேங்கிங் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நின்றுட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஐயோ வருமா வராதா, செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் என்னன்னா இந்த இருக்கக்கூடிய டைமிங். சரிங்களா? நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமிங்கை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே மோர் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜாப் போயிட்டு இருக்கலாம், அல்லது வந்து இதுக்காகவே உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஜாப் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான டைமிங் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஜாப் போகிறவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் நம்ம டிஎன்பிசிலே பார்த்துருக்கலாம். குரூப் 4 வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க குரூப் 2 இந்த மாதிரி நம்ம நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அதே மாதிரி நமக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பிஜிடிஆர்பி இது எல்லாமே பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் இதுதான் டிஆர்பியில். சரிங்களா? இந்த அகாடமிக் இருக்குது. ஸோ அதனால் 100% எஃபோர்ட் எடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடியாகுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல்.